ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த சேனலின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய உற்சாகமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 10/7/2025 இன்றைக்கு நாள் வியாழக்கிழமை, ஆனி மாதம் 26ஆம் நாள். வருடம் பிறந்து 191 நாட்கள், 177 நாட்கள், 174 நாட்கள், 174 நாட்கள் இன்னும் கையில் இருக்கு. இன்றைக்கு பௌர்ணமி திதி, மூல நட்சத்திரம். குரு உட்கார்ந்துருக்குது, மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. மூல நட்சத்திரம்ங்கிறது இன்றைக்கி தனுசு ராசியில் இருக்கு. இந்த குருவும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய இந்த பௌர்ணமி சூரியனோடு இருக்கார் இல்லையா, இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமின்னு பேர். இந்த குரு பூர்ணிமான்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான். இந்த குரு பௌர்ணிமா ரொம்ப முக்கியமான விஷயம். குருவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைக்கி பண்ணிக்கலாம். பூராபலம் நமக்கு கிடைக்கும். மூலம் முடித்து பூராடம் அப்படி போகும் இன்றைக்கி. அப்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. வியாச முனிவருடன் இன்றைக்கி அவருடைய ஜெயந்தின்னு சொல்லுவோம். வியாசர் தான் எல்லாத்தையும், வேத வியாசர் தான் வேதத்தை நமக்கு கோர்த்து கொடுத்தவர். அப்படி அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கி கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவான். 4 மாதம் இங்கேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள். நியமமாக எல்லாருமே, இப்போ சன்னியாசி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னெல்லாம் எல்லாருமே 4 மாதம் விரதம் இருப்பது அப்படின்னு வச்சுப்பாங்க. கரெக்டாக 1 மாதம் காய்கறி, 1 மாதம் பால் தயிர் சேர்க்காமல் இருப்பது, 1 மாதம் காய்கறி சேர்க்காமல் இருப்பது, ஒரு மாதமும் ஒரு நியமம் உண்டு. அப்படி நியாயமாக நியமத்தோடு 4 மாதம் இருக்கக்கூடிய சாத்துர்மாசிய விரதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாளின் ஸ்டார்டிங் டே இன்றைக்கி. இன்றைய நாளிலே காலை 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் சாயங்காலத்தில் 6:30 7:30 வரைக்கும். ராகு காலம் இன்றைக்கி வியாழக்கிழமைனால 1:30 3. யமகண்டம் காலையிலேயே வந்துடும் 6 7:30. குளிகை நேரம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும். சூலத்தோட தெற்கு திசை. எண்ணெய் பரிகாரமாக செய்வது. 5:59 சூரியன் உதித்து விடுவார். இன்றைக்கு மிதுன ராசிக்குள்ளே சூரியனும் குருவும் இருக்கிறாங்க. அதில் சூரியனுடைய இருப்பு நாழிகை 1 நாழிகை, 9 வினாழிகள் இருப்பார்கள். மூல நட்சத்திரத்திலும் இன்றைக்கி பூராட நட்சத்திரம் அப்படிங்கிற எஃபெக்டில் இருக்கிறதுனால மிருகசிரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். ரிஷபத்திலும் தொடர்ந்து மிதுனத்திலும் இருக்கும். இன்றைக்கி கோச்சாரத்தின்படி கோள்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா, குருவும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்த மிதுன ராசி, கடகத்தில் இருக்கக்கூடிய புதன், செவ்வாயும் கேதுவும் அமர்ந்த நமக்கு சிம்ம ராசியில் இருக்காங்க. மூலம் அப்படிங்கிற இந்த ராசி நட்சத்திரத்துக்குள்ளர தனுசு ராசிக்குள்ளர சந்திரன், ராகு கும்பராசிக்குள்ளரும் சனி பகவான் மீனராசிக்குள்ள அமர்ந்திருக்க, சுக்கிரன் அமர்ந்திருப்பது ரிஷபராசி. இப்போ க்ளீனாக ஃப்ரேஸ் புரிஞ்சிச்சு. இன்றைய நாளிலே மாகேந்திர யோகம் அப்படிங்கிற யோகம், பத்திரை கரணம் அப்படிங்கிற கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது. திருமணம் தடை, திருமண வரம், கல்யாணம் ஆகணும், நிறைய கோயில் இருக்குது. திருமணஞ்சேரியில் கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமியை வழிபடும்போது திருமண தடை நீங்கும். நார்மலாக போய் மாலை மாற்றிட்டு மாலையை கொடுத்துட்டு திருப்பி வருவாங்க, கல்யாணம் முடிச்சு திருப்பி மாலை மாற்றிட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு கல்யாண வரத்துக்கான பலன்கள் இங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கிற கூடுதல் தகவல் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ராசிகள், ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் வாருங்கள் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே,
உங்களுக்கு இன்றைக்கு ஊக்கம் தரக்கூடிய நாள், மனதிலே அமைதி வரக்கூடிய நாள், செய்கையிலே ஈகை வரும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமான எண்ணமும் உண்டு. கூடவே சிற்சில மறதிகளும் வரக்கூடிய நாள். எந்த காரியத்தையும் வெற்றியுடன் செய்யக்கூடிய திட நம்பிக்கை உண்டு. பகைவர்களை வென்றுவிட்டு அவர்கிட்ட வெற்றி கோப்பையை வாங்கக்கூடிய நாள். தடை உடைப்பது வரவுக்காகத்தான். அதற்கான ஆசை பெரிதாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான குவாலிட்டியும் கொண்ட நல்ல நாள் இன்று. குருவின் பார்வை, அதனால் சந்திரன் யோகம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதாக அமையப்போகிறது. இந்த நாளிலே பௌர்ணமி விரதம் இருப்பது அப்படிங்கிறதும் சத்யநாராயண சுவாமியை வணங்குவதும் உங்களுக்கு மேன்மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதலாக சப்போர்ட் செய்யும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் மனதிலே வெற்றி அப்படிங்கிற பாதையை எப்படி நம்ம ஓடி கிடக்கிறதுன்னு எண்ணம் வரும். ஆனாலும் உங்களுக்கு சில பல வகைகள் வந்து நிற்கும் தடைகளாக. அது சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கி. அதனால் ஆசை கனவாய் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே பெரிய விஷயங்களை ஆசைப்படுவதை இன்றைக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. ஏற்கனவே இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதுன்ற ஊக்கம் அளவு இருந்தால் அப்படின்னு ஊக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த அளவோடு வைத்து கொள்ளுங்கள். அமைதி, சிந்தனை, ஈகை அப்படிங்கிற எண்ணத்தோடு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக கொடுக்கும். மறதி கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் நல்லது. மற்றவர்களுக்கெல்லாம் தடை கடந்த வரவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நாள் ஒரு நல்ல இனி நாளை அமைவதற்கு பௌர்ணமி அன்று நார்மலாகவே நம்ம அம்பாளுடைய பூஜையை செய்வது ரொம்ப நல்லது. உங்கள் ராசிக்குள்ளே ராசிநாதனை சுக்கிரனை அமர்ந்திருப்பதனாலே காமாட்சி அம்மனை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைக்கு மூல நட்சத்திரத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த சந்திர பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதும், கொஞ்சம் மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய அந்த ஸ்பின்னில் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதும் புரிந்தது. அதனால் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. மனதிலே உறுதியோடு இருப்பது நல்லது. எந்த காரியத்தின் தடை தாண்டி செல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆசையை கட்டுக்கோப்பாக வரவுக்குள்ளே செய்து கொள்வது நல்லது. வரவுக்கு மிஞ்சின செலவு வாண்டாம் சார் அப்படிங்கிற ரூலை போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் முடிஞ்சால் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. மறதி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ரீகால் பண்ணி கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய செய்கைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தானம் செய்கிறது, யாருன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா போதும். அப்படி பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஸ்மூத்தாக போயிடும். ஏன்னா குருவும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைங்களா? அதனால் உங்களை ஓரளவுக்கு மேக்கப் பண்ணி ஓட்டிடலாம். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே பண்ணாரி மாரியம்மனை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வாழ்க்கையிலே வெற்றியும் பலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நாளாய் அமையட்டும். எந்த விதத்திலும் நீங்கள் இன்றைக்கி சோட போகிறதே கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயமாக வரப்போகிறது. ஊக்கம் மனதிலே இருக்கிற வரைக்கும் யாரும் வெற்றியை நோக்கிய பயணத்தை விடமாட்டாங்க. தடை தாண்டிய பயணங்கள், வரவுகளை நோக்கிய பயணங்கள் உண்டு. சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாம் தாண்டி போயிடுவீங்க. அந்த சின்ன நோய்கள் விஷயங்கள், மருத்துவம் அதெல்லாம் ஏற்கனவே இருக்குது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தாண்டி வந்துட்டேங்க. நண்பனும் பகை போல் தெரியும் அப்படின்னு தெரிஞ்ச பகையெல்லாம் பார்த்துட்டேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
டக்குன்னு அவெல்லாம் நல்லவன் இவெல்லாம் கெட்டவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் இப்போ என்னோடய வேலை பார்க்குறேன் அப்படின்னு தீர்மானமாக சொல்லக்கூடிய நாளில் இந்த நாள் ஒன்று. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இன்றைக்கு இருக்குது, பயன்படுத்திக்க வேணும். என்ன பண்ணணும் இன்றைக்கி 12ஆம் இடம்ன்ற இடத்துல விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த குருவையும் சூரியனையும் இந்த சந்திரனானவர் பார்க்கறதுனாலே கொடுத்த கடனை திருப்பி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வைத்து கொண்டு கடனை கேளுங்க, வந்துடும். யாருன்னா உங்கள்கிட்ட கேஸ் போட்டிருந்தாங்கன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, தலைமறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. உங்களுக்கு பௌர்ணமி அவசியம் நீங்கள் வழிபட வேண்டியது சமயபுரம் மாரியம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு கொண்டு தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய ராசிநாதனை நேரடியாக பார்க்கிறார். சந்திர பகவான் 12ஆம் இடத்து அதிபதி பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலும் லாபத்தை கொடுப்பார், அப்படிங்கிறதுனாலும் செலவுகளையும் கொஞ்சம் சேர்ந்து கொடுப்பார். தடை கலந்த பலன் அப்படின்னு சொல்லலாம். தடையும் இருக்கும், பலனும் வரும். அப்படிங்கிற சூழ்நிலையும் வரவும் செலவும் சேர்ந்து இருக்கும். அப்படிங்கிற மிக்சட் பெனிஃபிட்டாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் உங்களுக்கு மனதில் அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தாலும் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணங்களையும் கொண்டு தருவார். வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் எப்போவுமே ஜாபத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது இல்லைங்களா. எல்லா வெற்றி பயணங்களும் ஜெயிச்சு தான் ராஜாக்கள்லாம் ஜெயிச்சுன்னே போடுவாங்களே. அதனால் எப்பப்போ தோல்வியும் வரும் இல்லைங்களா. அது மாதிரி கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய டே தான் இன்றைக்கி. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணால் எல்லாம் சரியாக போடும், கவலைப்பட வேண்டாம். அதுக்காக என்ன ஒன்றும் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் வேலையும் செய்யலாம், அதுக்காக ஈக்குவலான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அப்படிங்கிறனால இன்றைக்கி சிம்மராசிக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் பெனிஃபிட் டே அப்படின்னே சொல்வேன். எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் விரயங்கள்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு வழி என்ன பண்ணணும், நேராக சுவாமிகளில் வேணும். துர்க்கை அம்மனை வழிபடுவது எனக்கு ரொம்ப நல்லது. அம்பாள் வழிபாடை போல் அலாதியான வழிபாடு இந்த பௌர்ணமியில் இல்லவே இல்லை. அதனால் அம்பாளுடைய காலை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கையிலே மாற்ற வேண்டும் எண்ணத்தை கொள்ளுங்கள். சார் எனக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வேணும்னு சொல்லுவங்களெல்லாம் மோஸ்ட்லி இந்த தெய்வ வழிபாடான அம்பிகை சரண் புடந்தால் அதிக வரம் பெறலான்னு அந்த மகாகவி முண்டாசு கவி சொல்லிட்டு போயிட்டார். அந்த சொன்ன வார்த்தை நிர்த்தனமாக பலித்து கொண்டு இருக்கிற விஷயம். அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ரொம்ப இனிமையான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே குரு பௌர்ணிமா அப்படிங்கிறதுனால உங்கள் குருவானவர் பிரகஸ்பதி 10ஆம் இட தொழிலில் அமர்ந்திருப்பதனாலே அவசியம் இன்றைக்கி பக்கத்தில் ஏதாவது சித்தர் பீடங்கள் இருந்தால் போய் வழிபட்டு விட்டு இன்றைய நாளை துவங்குங்கள். இன்றைய நாளிலே அனைத்து விதமான நல்ல பலன்களையும் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் வழியிலே நீங்கள் யோசித்து கொண்டிருந்த பலவிதமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதான விரோதங்கள் வந்து கொண்டே இருந்தது, கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தது, வாயை திறந்தாலே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி மாறத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் நேரடியாக பார்த்து தாக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கிற சூழ்நிலையிலே சார் அவர் பார்க்குறதே பார்வையே சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாக குரு பௌர்ணிமா அமைந்திருக்கிறதுனால இன்றைக்கு குருவே சரணம் அப்படின்னு போய் அவர் காலடியில் விழுந்துருங்க. குரு ராகவேந்திரருடைய படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கி அவரை வணங்கினா கூட ரொம்ப நல்லது. இல்லை சத்ய சாய் பாபா படத்தை, இல்லை ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் படத்தை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொண்டு நீங்கள் வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இன்றையிலிருந்து வெற்றிகள் திறமாக கிடைக்கும் என்பதை நம்புங்கள். இந்த நாள் ஒரு நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. திடமான எண்ணிக்கை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. அதனால் இன்றைக்கி லாபம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸோடு சேர்ந்து இன்சென்டிவோடு சேர்த்து ஒரு ரிவார்டும் உண்டு. தடைகளை உடைத்து விட்டு செல்வதனாலே உங்களுக்கு பேரியர் பிரேக்கர் அப்படின்னே படம் உண்டு. ஸோ அதுதான் முக்கியம்.
தடையை போட்டால் தடையை உடைச்சிட்டு போகணும் இல்லைங்களா? அதுக்கான மனோதிடம் உங்களுக்கு பிரகஸ்பதி என்ற குரு கொடுத்துட்றார். அப்படிப்பட்ட குருவின் பூர்ணிமா அப்படிங்கிற குரு பௌர்ணிமா இன்றைக்கி. அந்த நாளில் குருவன் வந்தனம் உங்களுக்கு சூப்பரான ஃபஸ்ட் கிளாஸான பலனை தொடர்ந்து செய்யும். இந்த நாள் இல்லை, டெய்லியே நீங்கள் அந்த விஷயம் செஞ்சுட்டே வரலாம். குருவை அவசியம் வணங்குங்கள். அவருடைய வணக்கத்துக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரமாகுங்கள். அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகி வரும், வரவுகள் ஜாஸ்தியாகும், ஆசைகள் பூர்த்தியாகும். தடைகள், திருமண தடை, குழந்தை இல்லை தடை, வேலை தடை, கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் தீரும். அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் குரு வணக்கமும் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் எப்பவுமே இருக்குது செலவு. ஊரே பகையாக இருக்குது சார், எல்லாருக்கும் பிரச்சனை சார், எல்லாரும் கேட்டோம் சார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்றும் வரலைங்க, பக்கெட்டில் ஒன்றும் ஒழலைங்கன்னு எப்பவுமே சொல்கிறது. ஏன் ஒழலைன்னு பார்த்தோம்னா, தற்சோதனையின் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகும்போது நம்ம செய்கிற வேலையெல்லாம் பார்க்கணும். உங்கள் ரிலேட்டட் மேட்டரெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களை விட்டுட்டீங்க. நான் எங்கே இருக்கோம், வேர் ஐம் ஸ்டாண்டிங்கிறது விட்டாச்சு. அதனால தான் விருச்சிக ராசிக்கு பிரச்சனையை. அடுத்தவருடைய நலத்திலே ரொம்ப முக்கியமாக இருந்துவிட்டு தன்னலம் மறந்தவர்கள் நீங்கள். இதனால தான் ப்ராப்ளம். இன்றைக்கு நாளில் இதை தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறார். குருவும் சந்திரனும் சேர்ந்த இந்த குரு சந்திர யோகமான குரு பூர்ணிமா. இதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா போதும். நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு உங்களுக்கு தற்சோதனை பண்ணக்கூடிய நாள். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலே நீங்கள் குருவை வணங்குவதும், தெளிவையும் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையும் கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. சந்திர யோகத்திலே இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பாராத பரிசுகள் வருவதற்கான வாய்ப்புகள், உங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய டே அப்படின்னு சொல்லலாம். ஊக்கத்துடன் அமைதியுடன் சாதிக்கக்கூடிய அத்தனை விதமான கல்ப விருட்சம்னு சொல்லுவோம், கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. பகை விரட்டி நல்லதை பிடித்து கொண்டு திடமான எண்ணத்துடன் ஆசையை அடையக்கூடிய எண்ணம் உடையவர்களாக மாறுவீர்கள். அதனால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. இதனாலோ என்னவோ இன்றைய நாள் உங்களுக்கு சுபிட்சமான நாளாக இருக்க போகிறது. வியாச பூஜை அப்படின்னு சொல்லுவோம். வியாச பகவானை வணங்குவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. உங்களுடைய குரு மந்திர குருவாக இருந்தாலும் சரி, தொழிலில் குருவாக இருந்தாலும் சரி, யாரையாவது ஒருத்தரை நீங்கள் அவசியம் இன்றைக்கி வணங்கி அவருக்கு ஒரு பரிசை கொடுப்பது ரொம்ப உசிதமான அமைதுவாகும். ஒரு சால்வை எடுத்துன்னு போய் அவர் போற்றிட்டு, ஒன்றால் தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நல்லா இருக்கிறேன்னு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருமார்கள்ட்ட கொண்டு போய் சரண்டராகி அவங்களுக்கு பண்ணுங்க. எனக்கு குருவே கிடையாதுன்னா பரவாயில்லைங்க, இந்த நெட்டில் எல்லாம் போடுறீங்களே, ராகவேந்திரர், குரு ராகவேந்திரா, ஸ்ரீமன் சத்யசாயி பாபா, ஷீரடி பாபா, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குருவுடைய அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்றைக்கு வணங்கினாலே போதும். இந்த குரு பூர்ணிமா உங்களுக்கு சுபிட்சத்தையும் வளத்தையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. சந்திரனின் 12ஆம் இட பயணம் நார்மலாக உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் செலவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, எதிர்பாராத செலவுகள். அது குரு பார்க்கறதுனால சுப செலவுகள், சுப விரயங்கள். அந்த சுப விரயங்களையே செலவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுனால குடும்பஸ்தானத்தை குருவும் பார்த்துடுறார். அதனால் குடும்பத்துக்கு ஆன செலவுகளை மேக்கப் பண்ணிடுற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறார். அது மட்டும் இல்லை,
செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறனாலையும், செவ்வாய் லாபத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் லாபமாக மாறிவிடும் அந்த செலவுகள் எல்லாம். இந்த சூழ்நிலை இன்றைய நாளிலே குரு பூர்ணிமா அப்படிங்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளே குரு நீச்சமாவார் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வைத்து, இன்றைய நாளிலே உங்கள் குருவானவர் 6ஆம் இடமான ரிணரோக சத்ரு இடத்துல இருக்கிறதுனால இந்த கடன், வியாதி மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்மேடு, சித்தர்கோடு கோயில்களெல்லாம் சென்று வழிபடுவது, இல்லையில் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய உருவப்படத்தை வைத்து வழிபடுவது, பாபா ஷீரடி பாபாவுடைய உருவப்படத்தை வைத்து வழிபடுவது, அதுபோல் நமது ராகவேந்திர சுவாமிகளுடைய படத்தை வைத்து வழிபடுவது, இப்படி பலவிதமான குரு கடாட்சத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து லாபம் என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய தனுசு ராசியிலே சந்திர பகவான் உள்ளே இருக்கிறார். அப்போ லாபம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். இன்றைக்கு வரவு நல்லா ஆயிடுச்சுன்னா ஆசை பெருகும். ஆசை பெருகிறதுக்கு தான் ராகு உள்ளே உட்கார்ந்துருக்கிற உங்கள் ராசிக்குள்ளார. அந்த ஆசை பேராசையாக மாறாமல் இருக்கிறதுக்கு தான் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு பார்த்துட்டு நிறுத்திவிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னா ஊக்கம் கொடுக்கணும்ல. ஒருத்தர் உட்காந்து பின்னாடி உட்காந்து தார்குச்சி போட்டால் தான் மாடே ஓடும் இல்லைங்களா? அப்படி அந்த குச்சி போடுறதுக்குன்னு தான் செவ்வாய் பார்க்குறாரு. அப்படி எல்லாரும் ஒருங்கிணைந்து உங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதுக்கு காரணமே இந்த குருவின் பரிபூர்ண ஆசிகள். அதனால் இன்றைய நாளிலே குரு பூர்ணிமா அப்படின்னு பார்த்த உடனே குருவே சரணம்னு போய் குருவை எழுதணும். நார்மலாக இந்த சுவாமி ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொள்பவர்கள் குருசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் மாலை போட்டுப்பாங்க. தொடர்ந்து அவரை தான் குருவாக மனதிலே பாவித்து வணங்கி வருவார்கள். அப்படிப்பட்ட குருசுவாமிகள்கிட்ட போய் வணக்கத்தை தெரிவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது இன்றைக்கு ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். அதனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் எல்லா விதத்திலும் பெனிஃபிட்டாக, கும்பராசி பேசினேன்னா பேசிட்டேன்னா திடீர்னு ஞாபகம் அப்படி போனீங்களா? சரி சரி, டக்குன்னு இல்லை மறந்து போச்சு. சட்டு பேசினேன் நான். கும்பராசி தான் பேசினேன். ஆமாம், கும்பம் தான் பேசினேன். கரெக்ட், லாபம்னு சொன்னேன். டக்குன்னு மறந்து போச்சு. வணக்கம் மீனராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்திற்குள்ளே சந்திரன் பகவான் இருக்கும்போது இன்றைக்கு குருவின் நேரடி பார்வையும் அமைந்ததுனாலே தொழிலிலே விருத்தி செய்ய வேண்டும், வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார சிந்தனையிலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். இந்த நாளிலே பலவிதமான புதிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் மனித வாழ்வில் மாறாதது அப்படிங்கிற தன்மையினாலே அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லதை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதை ஜெயம், வெற்றி, திடம், வளர்ச்சி அப்படின்னு ஒரு லைனை போடுங்க. அந்த லைனுக்குள்ளார நீங்கள் எதெல்லாம் பண்ணால் வெற்றி வரும், எதெல்லாம் பண்ணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவோம் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். அப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் போட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்குள்ளார போகலான்னு சொல்லுவோம். அதை மாதிரி நீங்கள் இங்கே பண்ண வேண்டிய நாள் இன்றைக்கி இதை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கலாம். நார்மலாக என்ன சொல்லுவாங்க, மீனராசிக்குள்ளார சனி வந்துருச்சு சார், 7.5 சனி சார், அதனால் வேலை ஆகலை, அதெல்லாம் அப்படி ஓரம் வச்சுருங்க. உங்கள்கிட்டையும் சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை தேடி துருவி எடுக்க வேண்டிய நாள் இன்றைக்கி. அதை பண்ணுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளை அமையட்டும். அதற்கு குருவின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கணுன்னா குருவை போய் வணக்கம் செய்து அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய
வந்தனத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.